அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2025ஆம் ஆண்டில் நடைபெற உள்ள ராகு கேது பெயர்ச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். காலபுருஷனின் 11ஆம் இடத்தில் ராகுவும் 5ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்து பலன் தரப்போகின்றார்கள். ராகுவின் இந்த கோச்சாரம் மனிதர்களின் தொழில் அளப்பரிய குறுக்கு வழி லாபத்தை தரும். எதிரில் அமர்ந்த கேது அந்த லாபத்தை ஆன்மீக வழிக்கு திருப்பிவிட செய்வார். ராகு மக்களை கண்ட அசைவ உணவு சாப்பிட குதியாட்டம் போட வைக்கும். கேது உணவை ஆரோக்கியமாக சாப்பிட வைப்பார். ராகு அரசியல்வாதிகளை அதிகமாக உருவாக்குவார். கேது அதில் சிலருக்கு மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்ப்பார். சில மந்திரி பதவிகளை பிரித்து விடுவார். ராகு வெளிநாட்டுக்கு போனால்தான் ஆட்சி என அடம்பிடிப்பார். கேது உடல்நிலையை காரணம் காட்டி பயணங்களை குறைப்பார். ராகு எதை நினைத்தாலும் இதோ இப்போதே நிறைவேற்ற வேண்டும் என ஒற்றை காலில் நிற்க கேது நல்ல சிந்தனைகளை பெருக்கி சிலவற்றை மட்டும் நிறைவேற்ற செய்வார். இதுபோன்று உங்கள் ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியில் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் எப்போது கவனமாக இருக்க வேண்டும், மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 4ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போகின்றார்கள். ராகு புனர்பூசம், சதயம், அவிட்டம் என்ற நட்சத்திரங்களின் வழியாகவும், கேது உத்திரம், பூரம், மகம் எனும் நட்சத்திரங்கள் வழியாகவும் எதிர்மறை சுற்றில் சென்று பலன்களை வழங்குவார்கள். விருச்சிக ராசியின் 4ஆம் இடத்தில் ராகு அமர்கிறார். இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆரம்பித்தவுடன் விருச்சிக ராசி மாணவர்களின் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும், ஞாபக சக்தி மிளிரும், கல்வி மேன்மை பெறும், ஆசிரியர்களால் பாராட்ட பெறுவார்கள். பள்ளி மாணவர்களில் பலர் நிறைய அறிவியல் சோதனை முயற்சி செய்து அதில் வெற்றி பெறுவார்கள். எல்லா பள்ளி குழந்தைகளிலும் முதன்மை மாணவர் எனும் பட்டம் கிடைக்கும். பேச்சு போட்டிகளிலும் முதல் பரிசு வாங்குவார்கள். விளையாட்டு, பொழுதுபோக்கு, நடன போட்டி, சங்கீத போட்டி என எல்லா போட்டிகளிலும் கலந்து முதல் பரிசு பெறுவார்கள். சக மாணவர்கள் பத்திரிகைகள், கட்டுரை போட்டியில் பரிசு வாங்குவார்கள். இருசக்கர வாகன பந்தயத்தில் கலந்து கொள்வீர்கள். டிவியில் வார்த்தை விளையாட்டில் பங்கு பெறுவீர்கள். 4ஆம் வீட்டில் ராகு மாணவர்களை மேன்மைப்படுத்துவார். பூர்வீக சொத்தை விற்று வேறு இடத்தில் வீடு வாங்குவீர்கள். அது உங்கள் வாரிசுகளின் கல்வி சார்ந்து இருக்கும். உங்கள் பூர்வீக தொழிலை வீட்டிலிருந்தே தொடங்குவீர்கள். சொந்த ஊரில் உள்ள தோட்டம், வயல், பண்ணை இவற்றை குத்தகைக்கு விட்டு அதிலிருந்து நிறைய பணம் வர வழி பண்ணுவீர்கள். உங்கள் வீட்டில் இருந்த பழைய பழங்காலத்து பொருட்கள் நல்ல விலைக்கு விற்று விடுவீர்கள். உங்கள் வீட்டு கிணற்று நீரை குடிநீர் கம்பெனிக்கு விற்று காசு பார்ப்பீர்கள். சில தண்ணீர் கேன் போடும் ஏஜென்சி எடுத்துக் கொள்வீர்கள். பங்கு வர்த்தகம் சம்பந்தமாக ஒப்பந்தம் எடுப்பீர்கள். சிலர் ரியல் எஸ்டேட் துறை சம்பந்தமும் சிலருக்கு உண்டாகும். வெளிநாட்டு பணம் வாரிசுகள் மூலம் கிடைக்கும். உங்களின் வாரிசுகள் உங்களுக்கு வீடு வாங்கி தருவார்கள். உங்களில் சிலர் குத்தகைக்கு வீடு எடுப்பீர்கள். பங்கு வர்த்தக தொழிலை கைபேசி மூலம் நடைமுறைப்படுத்துவீர்கள். ராகு பகவான் அவிட்டு நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது உங்கள் தாயாரின் உடல்நலம் கெடும். அவருக்கு தலைவலி அல்லது அடிவயிற்றில் வலி வரும். இங்கு செவ்வாய் சம்பந்தம் வந்து நிற்பதால் கொஞ்சம் கத்தி பயன்பாடு வந்துவிடும். சின்ன அறுவை சிகிச்சை உண்டு. கல்வி, ரியல் எஸ்டேட், விவசாயம் சார்ந்த வேலை கிடைக்கும். சீருடை பணிகளில் சேர்வீர்கள். வேலையில் சேரும் பொருட்டு வீட்டை விற்று வேறிடம் சேர்வீர்கள். வீட்டில் சில பொருட்கள் திருட்டு போய்விடும். பயணத்தில் கைபேசி மற்றும் பணம் திருட்டு போக வாய்ப்பு உள்ளது. உங்கள் வேலையாட்கள் வேலையை விட்டு நகர்ந்து விடுவார். வீடு பழுது பார்க்கும் செலவு உண்டு. வாகனம், கிணறு இவை காணாமல் போகும். உங்கள் இளைய சகோதரன் கோபித்துக் கொண்டு எங்கேயாவது போய்விடுவான். வயல், தோட்டம், மனை வாங்க கடன் கிடைக்கும். விவசாய கருவி, வாகனம் இவற்றை கடனில் வாங்குவீர்கள். உங்கள் வயல், தோட்டத்தில் வேலை செய்ய பிற மாநில, பிற மொழி பேசும் பணியாட்கள் கிடைப்பார்கள். உங்களின் அசைவ உணவகத்துக்கும் இந்த மாதிரி ஆட்கள் பணிபுரிய கிடைப்பார்கள். உங்களில் சிலர் வேறு மொழி பேசும் இடத்திற்கு வேலைக்கு செல்வீர்கள். உங்களில் சிலர் கோபத்தில் சற்று முரட்டுத்தனமாக நடந்து கை நீட்டி விடுவதால் நீங்கள் காவல்துறையின் கைகளுக்குள் போக வேண்டியிருக்கும். சில சமயம் சண்டையில் சட்டையுடன் உங்கள் உடம்பும் கிழிந்து மருத்துவமனையும் செல்ல வேண்டியிருக்கும். இந்த விதம் வீட்டில் சண்டை வரும்போது உங்கள் மனைவி கோபித்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு செல்ல வேண்டி வரும். உங்கள் வாழ்க்கை துணையின் தொழிலில் ஏற்படும் பிரச்சனையால் நீங்கள் அடி வாங்க வேண்டியிருக்கும்.
சில சமயம் மாமனாருக்கு ஆதரவாக பேசப்போக உங்களுக்கு காயம் கன்ஃபார்ம். வீடு வாடகைக்கு போகும்போது கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 முதல் 13ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 வரை இந்த காலகட்டத்தில் ராகு அவிட்டம் நட்சத்திரத்தில் செல்வார். எனவே இந்த மாதங்களில் நிறைய ஜாதகர்கள் செம அடி வாங்குவார்கள். இதனால் மருத்துவமனை, சிறைச்சாலை, சிறுவர் சீர்நோக்கு இல்லம் சென்று விடுவார்கள். முக்கியமாக பிற மொழி பேசும் ஆட்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். எதையாவது கடன் கொடுத்துவிட்டு திரும்ப கேட்டால் பொருள் கிடைக்குமோ இல்லையோ சப்பென்று அரை நிச்சயம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில், குறிப்பாக கட்டிடம் கட்டும் ரியல் எஸ்டேட் துறையினர் அடி வாங்காமல் வேலை செய்ய ஆவணம் செய்ய வேண்டும். ராகு பகவான் செவ்வாய் சாரத்தில் செல்லும் இந்த காலத்தில் கவனம் தேவை. பைரவரை வணங்குங்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கேது தரும் பலனை பார்க்கலாம். விருச்சிக ராசியினருக்கு கேது பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். இது தொழில் மற்றும் கௌரவஸ்தானம். இந்த ராகு கேது பயிற்சி தொடங்கியவுடன் அரசாங்கத்தின் வேலை பார்க்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இடமாற்றம் அடைவீர்கள் அல்லது வேலை வேறு விதமாக மாறும். சில அரசு அதிகாரிகள் அவர்கள் வரவேற்கும் மற்ற உயர் அதிகாரிகள் பொருட்டு நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கும். சில அரசு அதிகாரிகள் ஒரே வீட்டில் உட்கார்ந்து வேலை செய்தது மாறி நாள் முழுக்க மாங்கு என்று அலையும் நிலை ஏற்படும். இன்னும் சில அரசு அதிகாரிகள் இதுவரையில் அதிக செலவும் அதிக அலைச்சலுமாக இருந்தவர்கள் இப்பொழுது அந்த பணியிலிருந்து மாறி நல்ல சௌகரியமான இடத்தில் அமர்ந்து விடுவார்கள். விருச்சிக ராசி அரசியல்வாதிகள் தங்கள் அரசியல் வாழ்வில் ஒரு மறைவு தன்மையை உணர்வார். சில அரசியல்வாதிகள் வேறு கட்சிக்கு மாறிவிடுவார்கள். இதற்கு உங்கள் ஆதரவாளர்களின் அளப்பரிய புடுங்கல் காரணமாக அமையும். சில அரசியல் கட்சிகளில் வேறு ஒரு கட்சி கூட்டணி அமையும். சில கட்சிகளில் இங்கு இருப்பவர்கள் எதிர்கட்சிக்கு கூட்டணி வைக்க கிளம்பி விடுவார். நீங்கள் மட்டும் ஒத்தையாக முழித்துக் கொண்டு நிற்பீர்கள். நீங்கள் செய்யும் திருமணம் உங்களை அரசியல் வாழ்வில் இருந்து தூக்கிவிடும். இத்திருமணம் உங்கள் கௌரவத்தை பாழாக்கும். உங்களின் சில நட்புகள் உங்கள் செல்வாக்கை வெகுவாக குறைத்துவிடும். நீங்கள் அரசியல்வாதி அல்லது தொழில் அதிபர் அல்லது அரசு அதிகாரி என எவராக இருந்தாலும் ஒரு பெண் விஷயமாக இதுவரையில் செய்த செயல் சாதனைகள் அனைத்தும் அடிபட்டு விரயமாகிவிடும். எனவே இளம் பெண்களின் நட்பில் பழக்கத்தில் வெகு கவனமாக இருக்க வேண்டும். தொழில் முதலாளிகள் தங்களின் தொழிலில் ஒருவித இறுக்கத்தை காண்பீர்கள். தொழில் முனைப்பால் பரபரப்பாக இல்லாமல் சற்று சோம்பி இருப்பது தெரிய வரும். இதற்கு உங்கள் தொழில் பங்குதாரர் முழு காரணமாவர். அவர் சினிமா படம் எடுக்கலாம் எனும் யோசனையில் உங்கள் தொழிலில் நிறைய விரயம் உண்டாக்கி விடுவார். எனவே தொழில் வியாபாரம் வணிகம் செய்வோர் தங்கள் தொழிலில் பெரிய முன்னேற்றம் வரும் என எதிர்பார்த்து எதையும் புதிதாக தொடங்க வேண்டாம். உள்ளதும் போச்சு என்று ஆகிவிடும். தொழில் மெதுவாகத்தான் நகரும். அதை மனதளவில் ஒத்துக்கொள்ளுங்கள். மேலும் ராகு 4ஆம் இடத்தில் அமர்ந்து நிறைய வேலை வாய்ப்புகளை தர கேது நடந்து கொண்டிருக்கும் தொழிலில் மற்ற நிலையை தருகிறார். இதனால் தொழில் வேலையை ஒரு சமமான நிலையில் கொண்டு செல்கிறார். கல்வியில் நன்மை தருகிறார். தொழிலில் நிதானம் தருகிறார். அதிகம் கொடுக்கவும் இல்லை, அதிகம் கெடுக்கவும் இல்லை. கும்பகோணம் ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி கோவில் சென்று வணங்கலாம். நாகப்பட்டினம் நாகபரண பிள்ளையாரை வணங்கலாம். அங்காரக பைரவரை வணங்கி வாருங்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.